வணக்கம். இது ஹாப்பி வீடு தமிழ். உங்கள் வீட்டில் எல்லா வளமும் நலமும் சந்தோஷமும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம கடன்லேருந்து எப்படி விடுதலை ஆகிறது, ஹவு டு கிளியர் யுவர் டெட்ஸ், அதான் பார்க்க போகிறோம். நான் 6 ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து 6ஆவது ஸ்டெப் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளியர் வியூ இருக்கும், எப்படி இந்த கடனெல்லாம் சீக்கிரமாக அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம லிஸ்ட் ஆல் யுவர் டெட்ஸ் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன கடன் இருக்குங்கிறத நம்ம முதல்ல எழுதணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சும்மா ஒரு நோட் பேடில் நான் எழுதினதை தான் காமிக்கிறேன். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. லோனு, என்ன லோனு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, என்ன டியூரேஷனுக்கு நம்ம லோன் வாங்கியிருக்கோம், இது வரைக்கும் எவ்வளோ டியூரேஷனுக்கு கட்டியிருக்கோம், அதுக்கப்புறம் எவ்வளோ மந்த்லி இஎம்ஐ. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஹோம் 8%, டியூரேஷன் 30 வருஷம், அதுக்கப்புறம் பெய்ட் டியூரேஷன் 5, அந்த மாதிரி மந்த்லி இஎம்ஐ 25,000. அப்புறம் அதே மாதிரி எழுதிக்கேன் பைக், கார், ஃபோனு, அதுக்கப்புறம் மற்றது கோல்டு அடமானம் வச்சுருப்பாங்க. ஸோ நான் ஒரு எஸ்டிமேட்டாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கிரெடிட் கார்டில் தான் எப்போவுமே ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனால் அதுக்கு ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக முதல்ல எழுதி வச்சணும். ஏன்னா எழுதி வச்சாதான் நமக்கு தெரியும் எங்கெங்கே கடன் இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இதில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போது எழுதி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம எதெல்லாம் ஜாஸ்தி வட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ரேங்க் பண்ணுங்கள். நான் அந்த 1 2 3ன்னு எழுதியிருக்கேன்ல ரெட் கலரில், அந்த மாதிரி நீங்கள் இப்போ 25% தான் ஜாஸ்தி வட்டி, அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, பெய்டு டியூரேஷன் காலம்க்கு நம்ம போகணும். அங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்த டியூரேஷன் இப்போ பைக் 5 வருஷத்துக்கு எடுத்துருக்கோம், நம்ம 3 வருஷத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மளோட 30% ஆஃப் த டியூரேஷனுக்கு மேலே நம்ம தாண்டிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யூஸ்வலாக லோனில் இனிஷியல் அந்த 30% கட்டுற வரைக்கும் நம்ம நம்மளோட மெயினாக கட்டுறது இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் தான் நிறைய கட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க பேங்க்கில். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டியூரேஷனே நம்ம பார்க்குறோம். செகண்ட் பார்த்திங்கன்னா, ஹவுசிங் லோன் எடுத்துட்டிங்கன்னா 30 இயர்ஸ்னால் 5 இயர்ஸ் தான் பே பண்ணியிருந்தோன்னா அது லெஸ் தேன் 30 தான். ஸோ அதையும் நம்ம அங்கே நோட் பண்ணிக்கணும், என்னென்ன கடன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. நான் எக்ஸாம்பிளுக்காக இது ரெண்டையும் போட்டிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம 2 மெத்தடில் நம்ம அதை எப்படி இந்த கடனை டீல் பண்ணலாம் அப்படின்றது எல்லாருமே சொல்கிற மெத்தட் தான். ஒன்று ஸ்னோபால் மெத்தட், இன்னொன்று அவலாஞ்சி மெத்தட். தேர்ட் மெத்தட் என்னென்னா, ரெண்டையும் சேர்த்து ஹைப்ரிடாக நம்ம என்ன வேணாலும் காம்பினேஷனில் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த தேர்ட் ஹைப்ரிட் மெத்தட். ஸோ ஸ்னோபால் மெத்தட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் ஸ்னோலாம் கிடையாது. ஆனால் என்னென்னா, இது வெஸ்டர்ன் வேர்ல்டுனால அங்கே ஸ்னோபால் மெத்தட், அவலாஞ்சி மெத்தட் பண்ணாங்க. ஸ்னோபால் என்னென்னா, சின்னதாக பனியில் இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி பண்ணி விளையாடுவாங்க, அதுதான் அது. இப்போ நீங்கள் மலையிலேருந்து அந்த பாலை மலையிலேயோ ஏதோ ஒரு ஸ்லோப்பில் ஒரு பெரிய பாலை பண்ணிவிட்டு உருட்டி விட்டிங்கன்னா, அது என்ன ஆகும்னா, பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்னோவையும் அதோட சேர்த்து அப்படியே பெருசாகி எண்டு வரைக்கும் போகும்போது நிறைய அந்த ஸ்னோபால் அப்படியே பெருசாக மாறும். அதுதான் ஸ்னோபால் அப்படிங்கிறது. அவலாஞ்சிங்கிறது என்னென்னா, ரொம்ப பெரிய அந்த பனி புயல்னு சொல்லுவாங்கள்ல, மேலேருந்து அப்படியே சல்லுன்னு எல்லாம் அப்படியே உருகி கீழே வந்துடும், அதுதான் அவலாஞ்சி. ஸோ இது 2 மெத்தட் சொல்லுவாங்க. ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னா, இருக்கிறதுலே சின்ன கடனை அதாவது சின்ன தொகையான இருக்க கடனை ஃபஸ்ட்டு அடைக்கிறது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, கோல்டு தான் இருக்கிறதுலே கம்மியான $2,000 தான் பெர் இஎம்ஐ அப்படின்னா, ஒருவேளை அந்த கடன் சின்னதாக இருக்கனால தான் நமக்கு அந்த இஎம்ஐ கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டில் இருக்கிற கடன், அதாவது சின்ன அமௌண்ட்டாக நம்ம வாங்கியிருக்கோம், சீக்கிரமாக நம்மளால் கட்டி முடிக்க முடியும் 1 or 2 monthஸில் அப்படின்னா, அதை ஃபஸ்ட்டு கட்டுறது. அப்போனா ஒரு கடன் இந்த லிஸ்ட்லேருந்து போயிடும். செகண்ட் அடுத்த சின்ன அமௌண்ட், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கடைசியில் பெரிய அமௌண்ட்டை டீல் பண்ணுறது, அதுதான் ஸ்னோபால் மெத்தட். அவலாஞ்சி மெத்தட்னா என்னென்னா, இருக்கிறதுலே பெரிய ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ அதை நம்ம முதல்ல முடிக்கணும். ஏன்னா நம்ம ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம தேவையில்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம காசு போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரெடிட் கார்டை தான் ஃபஸ்ட்டு போனீங்கன்னா 25%. அதுக்கப்புறமா எங்கள் செகண்ட் ரேங்க் கார் ஆர் ஃபோன் லோன் இருக்குது, அதுதான் செகண்ட். ஸோ அதை அடுத்தது கட்டுறது. ஸோ இது 2 மெத்தட்லேயும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ரோச்சு. நான் என்ன சொல்லுவேன்னா, ரெண்டையும் கலந்து பார்க்கணும். இப்போ கோல்டு சின்னதாக தெரியுது, ஆனால் அதோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 4% தான். நம்ம மந்த்லி இஎம்ஐயும் நம்ம கம்மியாக தான் போகுது கையிலேருந்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஃபஸ்ட்டு டீல் பண்ண வேண்டிய லோன் கிடையாது. அதனால் நம்ம ஹைப்ரிடாக ஒரு அப்ரோச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். பார்த்துட்டு 25% அதுக்கு நம்ம அனுப்புறது 3,000 rupees.
ஸோ இதை டீல் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம சேவ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பைக் கார் லோன் வந்து நம்ம வந்து முதல்ல ஏர்லி ஸ்டேஜில் இருந்தால் நம்ம அதை எடுத்துருந்துருக்கலாம் ஆக்சுவலாக ரெண்டாவதுக்கு. ஆனால் நம்ம வந்து 30% ஜாஸ்தி பண்ணினதுனால அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து நம்ம பிரின்சிபல் தான் கழியும். அதனால் நம்ம அதை அப்படியே விட்டுட்டு நம்ம ரெண்டாவது வந்து ஃபோனில் உள்ள அந்த பர்சனல் லோன் எடுத்துருக்கோம்ல, அதை வந்து நம்ம வந்து அழைக்கலாம். அதுக்கப்புறம் தேர்டு வந்து நம்ம பைக் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபோர்த் வந்து ஹோம் லோன் பார்க்கலாம். ஹோம் லோனில் வந்து நம்ம என்ன பண்ணணும், மந்த்லி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்னலாம் இந்த மாதிரி லோன் அடைச்சனால நம்ம கையில் வந்து நமக்கு இப்போ காசு மிச்சம் இருக்கும், அதை வந்து நம்ம சேர்த்து ஒரு லம்சமாக டவுன் பேமெண்ட் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட் மெத்தட் ஹோம் லோனை குறைக்கிறதுக்கு. ஹோம் லோன் வந்து எப்போவுமே நம்மளுடைய வருமானத்தில் 30%க்கு மேலே இஎம்ஐ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய சுமையாக மாறும். அதனால் ஹோம் லோன் வந்து நம்ம மொத்த வருமானத்தில் 30% இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஹோம் லோன் இஎம்ஐ. அப்போ தான் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். கடைசியாக நம்ம கோல்டை வந்து டீல் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஹைப்ரிட் மெத்தட் ஃபாலோ பண்ணால் இந்த அப்ரோச் தான் நம்ம வந்து பார்க்கணும். தேர்ட் ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 அப்படிங்கிறது ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வர்ற இன்கம் நமக்கு எங்கெல்லாம் போகுது ஒரு மாதத்தில் அப்படின்னு தெரிஞ்சால் தான். மந்த்லி இன்கம்மாக இருந்தால் மந்த்லி இன்கம் அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணணும். டெய்லி ட்ராக் பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் வீக்லியாவது உட்காந்து ஒரு 1/2 hour to 1 hour ஸ்பெண்ட் பண்ணி எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத எழுதணும். அதே மாதிரி தான் இது ஏற்கனவே நான் எப்படி எழுதணுங்கிறது முன்னாடி சொல்லியிருக்கேன். நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 3 காலம் போட்டு இப்போ நான் காமிக்கிறேன்ல அதை மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீட்ஸ்லேயே ஃபிக்ஸ்டு நீட்ஸ், வேரியபிள் நீட்ஸ்ன்னு இருக்கும். ஃபிக்ஸ்டுனா நம்மளால் மாற்றவே முடியாது, கண்டிப்பாக அந்த அமௌண்ட் நமக்கு போயிடும். வேரியபிள்னால் நம்ம வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு மளிகை ஜாமான் வாங்க போகிறோன்னா அது வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதிரி இருக்காது. ஏன்னா சில பொருள் நம்ம ஏற்கனவே இருக்கும் அதனால் வாங்க மாட்டோம் ஒரு மாதத்தில். சில பொருள் வந்து இருக்காது அதனால் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து வேரியபிளில் போடணும். அதுதான் நான் இங்கே வந்து காமிச்சிருக்கேன். சரி, இப்படி நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எழுதுங்க. அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஹோம் லோன் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போதைக்கு நான் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து நமக்கு வந்து அது வந்து ஒரு அசட் கிளாஸ். ஏன்னா வீடு வந்து எப்படினாலும் வந்து அப்ரிஷியேட் ஆகுதுன்னா விலை வந்து ஜாஸ்தியாகும் இயர் ஆன் இயர். அதனால் அது வந்து கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கடியில் போட்டிருக்கேன். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வந்து நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நம்மளோட வருமானத்தில் 30% நம்ம இஎம்ஐ ஹோம் லோன் கட்டினோன்னா நம்மளால் வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். அதுக்கு மேலே போக போக நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிடும். அதனால் வீடு வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து அந்த இஎம்ஐக்கும் லோனுக்கோ அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய வருமானத்தில் நம்மளால் அதை கவர் பண்ண முடியுமாங்கிறத பார்த்துட்டு தான் வந்து பெரிய வீடு பெரிய லோன்லாம் எடுக்கணும். இல்லாட்டி சின்னதாக போகிறது தான் பெஸ்ட்டு. இதுக்கு தான் வந்து மினிமலிசம் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எவ்வளோ வந்து மினிமலான இதில் வந்து நம்மளால் எஃபெக்டிவாக நம்மளால் ஹாப்பியாக வாழ முடியுங்கிறத கற்றுக்கிறது. ஸோ அதுக்கு வந்து இந்த எக்ஸ்பென்ஸை முதல்ல நீங்கள் வந்து போடணும். போட்டுட்டு மெயினாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது வந்து நம்மளுடைய வாண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வாண்ட்ஸில் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். அதுதான் வந்து அதை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹோம் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஈட் அவுட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு, சும்மா ஷாப்பிங் போய் வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் ஏற்கனவே பொருள் இருக்கும் திருப்பி வாங்கிட்டு, இதெல்லாம் நம்ம நிறைய தடவை நம்ம இந்த ப்ரீவியஸ் வீடியோவிலே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலே நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதில் வந்து அந்த எவ்வளோ தூரம் நம்ம சேவ் பண்ணுறோம், அதாவது இனிமேல் நம்ம டெட்டை வந்து நம்ம குறைக்கணும். கடனை குறைக்கிறதுனால வாண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு 5% வச்சா போதும்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு மாதத்துக்கு உங்களோட ஆசைக்கு. மற்றபடி நீங்கள் வந்து கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த செக்ஷன் 5%லேருந்து 10% மாற்றுறதா அப்படிங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பெருசாக உங்களோட கடன் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வாண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிடுங்க அந்த டெட் வந்து முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் என்ன நீங்கள் பண்ணலான்னா இந்த வேரியபிள் செக்ஷன் இருக்குல்ல, அதில் உள்ளதை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். முடிஞ்சிச்சுன்னா அதையுமே கம்மி பண்ண பாருங்கள். ஸோ இந்த 2 செக்ஷனில் தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். வேறு அந்த ஃபஸ்ட்டு செக்ஷனை வந்து நம்ம தொட முடியாது. ஏன்னா அது வந்து அத்தியாவசியம், அது மாறவும் போகிறதில்ல. ஸோ அது வந்து நம்ம முதல்ல எழுதிக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன நம்ம இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்குது. நம்ம டேட்டை வந்து அவலான்ச்சி மெத்தட்லேயோ ஸ்னோபால் மெத்தட்லேயோ இல்லாட்டி ஹைப்ரிட் மெத்தட்லேயோ நம்ம வந்து கிளியர்
பண்ண போகிறோம். ஓகே, செகண்ட் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணிட்டோம், நம்மளோட வான்ஸை வந்து நம்ம கம்மி பண்ண போகிறோம், நம்ம வந்து 5% வச்சுக்க போகிறோம், அதுக்கு இல்லாட்டி 0% வச்சுக்க போகிறோம். அது வந்து உங்களோட கோலை பொறுத்து எவ்வளோ சீக்கிரமாக கடனை அடைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தேவையில்லாத கடன் நம்ம வாங்கி வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸு தான். அதுக்காக வான்ஸை கம்மி பண்ணுறதுல தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் முடிஞ்சால் வேரியபிள் நீட்ஸில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அதுலேருந்தும் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து டெட் கன்சாலிடேஷன். அப்படின்னா என்னென்னா, தனித்தனியாக ஒரு இடத்துலையா கடன் வாங்கி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல மாற்றுறதுக்கு வழிகள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இதை நான் இதில் கவர் பண்ணலை. இந்த மாதிரி மெத்தட் இருக்குது ஆக்சுவலாக இந்தியாவிலையுமே. நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் வந்து எல்லா லோனையும் சேர்த்து ஒரே லோனாக மாற்றிட்டு ஒரு இடத்துல மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணலாம். அதுக்கு வந்து நிறைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் போட்டிருக்காங்க. அப்படி எலிஜிபிளாக இருந்தால் அது ஒரு மெத்தட், டெட் கன்சாலிடேஷன். ஏன்னா தனித்தனியாக ட்ராக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரே ஆள்கிட்ட வச்சுக்கிறது ஓகே. சரியா? அப்புறம் செகண்ட் மெத்தட், இந்த மெத்தட் பற்றி வந்து இன்னும் எலாபரேட்டாக வேணுமா, இன்னும் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணணும். அதனால் நான் வந்து இதில் ரொம்ப டச் பண்ணல. ஆனால் இது இருக்குது அவைலபிளாக. நீங்கள் வேணும்னா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். செகண்ட் வந்து டாப் அப் ஹோம் லோன். இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்னிச்சர் வாங்குறது அது இதுக்குலாம் வந்து இந்த டாப் அப் ஹோம் லோன் வாங்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஹோம் லோனில் டாப் அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள்னா அதை வாங்கிட்டு முதல்ல என்னதெல்லாம் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்க லோனெல்லாம் அப்படியே அடைச்சிருங்க. ஏன்னா ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். லம்பாக நீங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணுறதை வந்து இந்த ஹோம் லோனில் வந்து அடைக்கிறதுக்கு நம்ம வழி பார்க்கலாம். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்க மெத்தட் தான். ஆனால் இந்தியாவிலையுமே இருக்குதுன்னு தான் போட்டிருந்தாங்க. என்னென்னா, நீங்கள் முதல்ல பேங்க்குக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நெகோஷியேட் பண்ணலாம் அவங்கக்கிட்ட. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து ரெகுலராக பே பண்ணுறேன், அந்த மாதிரி இந்த பேங்க் இதோட கம்மியாக தருது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஜென்யூனாக நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நெகோஷியேட் பண்ணால் அவங்க வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இங்கே இதையுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 வழிகளில் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ண பாருங்கள். இந்த 3 மெத்தட்லேயுமே இந்த 2வது மெத்தடும் 3வது மெத்தடும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். 2வது மெத்தடுக்கு வந்து அதுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஆனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. அஸ்கேஸ் பற்றி நம்ம அப்புறமா வேணும்னா அதை பற்றி பார்க்கலாம். ஆனால் இந்த 2வது மெத்தடு 3வது மெத்தடு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலாக. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இன்னொன்று நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணது தான். இந்த வாண்ட்ஸ்லேயும் வேரியபிள் ஹோம் நீட்ஸ்லேயும் நம்ம சேவ் பண்ணி அதில் மணியை சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்து டெட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காக. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எந்த மெத்தடில் குறைக்கலாம், அதுக்கப்புறம் செகண்ட் வந்து எங்கெங்கே சேவ் பண்ணலாம், தேர்ட் வந்து என்னென்னலாம் வந்து நமக்கு வழிமுறைகள் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 3வது இந்த 3 இதையும் அப்ளை பண்ணி 4வது ஸ்டெப்பில் நம்ம ஒரு பிளான் நம்மளாம் எழுதணும். கண்டிப்பாக எழுதுங்க. இது வந்து எழுதும் போது ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து எழுதுங்க. எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து உட்காந்து தான் அதெல்லாம் டீல் பண்ணணும். தனித்தனியாக இருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். எல்லாருமே சேர்ந்து வாழ்கிறது தான் ஃபேமிலி. ஸோ வந்து 2 பேர் சேர்ந்து உட்காந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம கோலுக்கு வந்து எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்போ வந்து ஓகே, 4th ஸ்டெப் கம் அப் வித் அ பிளான். அப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சு நமக்கு. அதை வந்து வச்சு நம்ம எப்படி பிளான் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட் ஆம் ஐ கோயிங் டு ரெடியூஸ், நம்ம வந்து வார்டன்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி அது மாதிரி வேரியபிள் நீட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி 8,000 நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் மூலமானு வச்சுக்கலாம். 2வது கொஷின் கேட்டாலும் ஹவு கேன் ஐ இன்க்ரீஸ் மை இன்கம். இப்போ வந்து நம்மளோட ஆஃபீஸில் ஹைக்கோ இல்லாட்டி நம்மளோட பார்ட்னர், நம்மளோட லைஃப் பார்ட்னர் வந்து ஒர்க் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 10,000 நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு வந்து எவ்வளோ ஹோம் லோன் தான் நான் ரீபே பண்ண போகிறேன், டவுன் பேமெண்ட் அப்படின்னா ஒரு வந்து அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்டலாம், அது வந்து நல்லதுன்பாங்க. அப்படி இல்லைனா நான் சும்மா ஒரு 15,000 இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 18,000 நமக்கு ஒரு மாதத்தில் வரப்போகுது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் இங்கே அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அந்த கிரெடிட் கார்டு, செகண்ட் வந்து ஃபோன் அந்த லோனு, தேர்டு வந்து பைக் லோனு, அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்டுறதுக்கு நம்ம சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து
எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்டலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து சும்மா இங்கே படம் மாதிரி போட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மந்தில் இதை பண்ண போகிறோங்கிறத மந்த்லியாக எழுதி வைங்க. எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் வந்து இந்த மாதிரி அப்ரோச் எப்படி வந்து நம்ம வந்து டீல் பண்ண போகிறோங்கிறத ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து பிளானாக எழுதி வைங்க. ஏன்னா எழுதி வச்சா தான் நமக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த பிளானை எழுதணும். 5th ஸ்டெப் வந்து டோன்ட் கிரியேட் எனி நியூ டெட். புதுசாக வந்து எதுவும் இந்த மாதிரி ஆசைக்காகவோ அதுக்காகவோ வாங்காதீங்க. வேறு வழியே இல்லை, ஏதாவது ஒரு ரொம்ப எமர்ஜென்சி அப்போனா வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் அந்த மாதிரி பொருளுக்காகவோ அந்த மாதிரி அதுக்காகவோ பர்சனல் லோனோ அந்த மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட் லோனோ எதுவுமே எடுக்காதீங்க. கிரெடிட் கார்டையும் நீங்கள் வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த பிளானை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம மந்த்லி நம்ம வந்து வீக்லி நம்ம வந்து எக்ஸ்பென்ஸையும் ட்ராக் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம டெட் பிளானையும் நம்ம வீக்லி ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் அந்த ட்ராக்கில் வந்து கரெக்டாக இருக்காமா அப்படின்னு பார்த்துட்டு இன்னும் அடிஷ்னலாக ஏதாவது பே பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு அந்த பிளானில் ஸ்டிக் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக இதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 2 இது நடக்கும். ஒன்று நம்ம எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் எந்த புது லோன்லேயும் நம்ம மாட்ட மாட்டோம். 2வது ஏற்கனவே இருக்கிற லோன் நமக்கு கரைய நம்ம கையில் வந்து சேவிங்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இந்த 6 ஸ்டெப்புமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாரிட்டி வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து எல்லாருமே இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு சீக்கிரமாக அந்த கடன்லேருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.